ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தோஷ் குட்டி சேனல். நம்ம இன்றைக்கி சுவையான கல்யாண வீட்டு வத்தல் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குழம்பு மிளகாத்தூள், இது வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக வரும். வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கடுகு, ஜீரகம், ஒரு 5-6 மிளகு சேர்த்துக்கோங்க. இதுக்கு முக்கியமானது வந்து மணத்தக்காளி வத்தல் தான். இந்த மணத்தக்காளி வத்தல் சேர்த்தா தான் இந்த குழம்புக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கறதே இது தான். சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு குட்டி தக்காளியாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் பாதி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா மாவத்தலும் கத்திரி வத்தலும் வெந்நீரில் வந்து ஊற வச்சு நான் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல புளி, மிளகாத்தூள், உப்பு, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து சுண்டி வரும். சுண்டி வர ஸ்டேஜில் 1 ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிச்சுட்டு நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.